வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. சில காலம் சென்ற பின், நல்லா கவனிங்க, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். யார் மரித்தா? எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக என்ன சொல்றதுன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதலை கர்த்தர் எழுதினார், கேட்டார், பார்த்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்த அந்த காரியத்தை கர்த்தர் எழுதினார், பார்த்து விட்டார். அல்லேலூயா. ஆராதனை உங்களுக்கு சொன்ன, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார், உங்களுடைய முறையிடுதலை கர்த்தர் பார்க்கிறார் சொல்லி. அல்லேலூயா. நீங்க எந்தெந்த காரியத்துக்காக முறையிட்டுக் கொண்டிருந்தீங்களோ, ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க முறையிட்டிருக்கலாம், இல்ல உங்களுடைய சரீர தேவைக்காக நீங்க முறையிட்டுக் கொண்டிருக்கலாம். இப்படி நீங்க எந்த காரியத்துக்காக முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியத்தை கர்த்தர் பார்த்து விட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கடைசி தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார்னா பார்த்தார். பார்த்தவர் அப்படியே சில விட்டுவிடவில்லை. அதாவது மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நம்முடைய காரியங்களை பார்த்து பல விதமா செயல்படுறோம். சிலவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து நமக்கு ஏதாவது சின்ன உதவி செய்வாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை பார்த்து இன்னொரு இடத்துல போய் சொல்லுவாங்க. இப்படி மனுஷனுடைய பார்வையானது வித்தியாசமாக, மனுஷனுடைய பார்வை இப்படி பலரும் பல விதமா இன்னைக்கு மனுஷன் பார்க்கிறான். ஆனா தேவன் பார்க்கிற விதம் எப்படின்னா, உங்களுடைய முறையீடுகளை அவர் பார்க்கும் பொழுது அது என்ன முறையீடுகளோ அதை சரி பண்ணுகிறார். அதை ஏதோ அறகுறையால இல்ல, முழுமையா நினைச்சுவாரு, சரி பண்ணுவார். அறகுறையா மனுஷன் இப்போ நமக்கு ஒரு உதவி பண்றான், நமக்கு தேவை நமக்கு நிறைய இருக்கலாம், அதிகமா இருக்கும். ஆனா அவனுடைய சூழ்நிலை கொஞ்சமா தான் நினைச்சுவான், அந்த உதவியை செய்வான். அது ஆனா அந்த காரியத்தை சரி பண்ண முடியாது. ஆனா அது ஏதோ ஒரு சின்ன காரியத்தை தேவைப்படும். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நாம் எந்த காரியத்துக்காக முறையிடுறோமோ அதை முழுமையா நினைச்சுவாரு, சரி பண்ணிடுவார். இதான் கர்த்தருடைய பார்வைக்குள்ள ஒரு பவர், வல்லமை. அதனால நீங்க இந்த மாதத்திலே நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த காரியத்துக்காக முறையிடுறீங்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல சரி பண்ணி விடுவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால ஐயோ நான் இவ்வளவு நாள் முறையிட்ட, ஒருவேளை அது பல காலமா இருக்கலாம், நீங்க பல வருஷமாய் முறையிட்டு இருக்கலாம், பல வருஷமாய் நீங்க அதற்காக முறையிட்டு இருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 400 வருஷம் முறையிட்டாங்க. எத்தனை வருஷம்? நம்ம 400 வருஷம் முறையிடல, ஏதோ கொஞ்சம் வருஷம் தான் முறையிட்டு இருக்கோம். கொஞ்சம் வருஷமா இருக்கலாம், இல்ல கொஞ்ச நாளா இருக்கலாம். நீங்க எத்தனை வருஷம் முறையிட்டாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நீங்க முறையிட்டதை கர்த்தர் அதை சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாத, தைரியமா இருங்க. உங்க பிள்ளைங்களை குறிச்சோ உங்களை குறிச்சோ நீங்க என்ன முறையிட்டீங்களோ அதை குறிச்சு அதை கர்த்தர் நிச்சயப்படுறாரு, சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம முறையிட ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து என்ன செய்யணும், எங்க வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். ஒருவேளை ஆலயமா இருக்கலாம், இல்ல நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், உட்கார்ந்து ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குப்பா, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி வந்திருக்கு, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்திருக்கு, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்கு, இல்ல என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வேலை பிரச்சனை வந்திருக்கு. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யணும், தேவ சமூகத்துல கொண்டு சொல்லணும். வாயை திறந்து, அதான் முறையிடுதல். நம்ம சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தா தேவனுக்கு தெரியும். ஆனா நான் வாயை திறந்து, ஒரு பழமொழி, வாய் உள்ள பிள்ளை உழைக்குமா, வாயை திறங்க.
திறக்கணும், வாயை திறக்கணும். அது எந்த இடமா ஒருவேளை ஆலயத்துக்கு வரும் நல்லதுதான், ஆலயத்துக்கு வந்து கூட செய்யலாம். ஒருவேளை வர முடியலையா, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் முறையிடணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? முறையிடணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் இருப்பார். அதுக்கான வசனம் எல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் முறையிட்டார்கள், முறையிட்டதை தேவனுடைய சன்னதிக்கு பிரவேசித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஆபிரகாமோடும் உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த முறையிடுதலை சரி செய்தார். அல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? முறையிடுங்க, ஆண்டவருக்கு முறையிடுங்க. போய் நம்ம நினைச்சிரோம் பக்கத்துல போய் நம்ம ஃப்ரெண்ட், அதாவது தெரிஞ்ச நண்பர்கிட்ட போய் பேசுறோம். தப்புன்னு நான் சொல்லல. நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட நல்லா பழகுறத போய் நம்முடைய குடும்பத்தின் காரியம், நம்முடைய பிள்ளைகளின் காரியத்தை நினைச்சிரோம் முறையிடுறோம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் அவர்களிடத்துல முறையிடுகிற நாம் தேவனிடத்துல நினைச்சினோம் முறையிடணும். அதை விட்டு விடுதோம். இல்லையா? என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து சொல்லணும். அதனால மனிதனிடத்துல சொல்லுவதை காட்டிலும் தேவனிடத்துல சொல்லும் பொழுது அதை கர்த்தர் சரி பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் முறையிட்ட இதுவரைக்கும் முறையிட்ட அத்தனை காரியத்தையும் கர்த்தர் சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. இனிமேலும் நீங்க முறையிட்ட அத்தனை காரியத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவாங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாய் முறையிட்டார்கள். அப்படி என்ன முறையிட்டாங்க என்று வேதத்திலிருந்து ஒரு சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க, என்ன அடிமைத்தனத்தில் இருந்தாங்க என்று வேதத்துல பார்க்கும் பொழுது அந்த யாத்திராகம புஸ்தகத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதாவது அந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம், அதாவது 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் விசாரணைக்காரனை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது அவர்கள் என்ன அடிமைத்தனம், நிறைய அடிமைத்தனத்தில் சிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் முறையிட்டது அநேக காரியங்கள். அதுல ஒரு சில காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்னன்னா, முதலாவது வேலை. என்னது? வேலை. இன்னைக்கு வேலை ரொம்ப முக்கியம். வேலை முக்கியமா இல்லையா? சோம்பேறிக்கு வேலை முக்கியம் கிடையாது. யாருக்கு? சோம்பேறிக்கு வேலை முக்கியம் கிடையாது. ஆனா ஒரு சோம்பேறி இல்லாத ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? வேலை முக்கியம் இல்லையா? வேலை என்ன செய்ய? நல்லா செய்யணும். அதாவது பம்பரம் சொல்லுவாங்க தெரியுமா? பம்பரம் அது நல்லா வேகமா சுத்தும். பாத்துருக்கீங்களா? பம்பரத்தை பாத்தீங்கன்னா பாக்குற பம்பரம் பார்த்தே கிடையாதா? அப்போ பம்பரம் எப்படி சுத்துது, அதே மாதிரிதான் வேலையை நம்ம எப்படி அப்படி சுத்தணும், வேலை பார்க்கணும். சோம்பேறியா இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? வீட்டுல சமையல் பண்ற வேலை செய்தாலும் நம்ம எப்படி சுறுசுறுப்பா செய்யணும், சோம்பேறித்தனமா செய்யக்கூடாது. அதே போல ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வர்ற காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா செய்யணும். பிள்ளைகள் படிக்கிற காரியமா இருந்தாலும் அதை சுறுசுறுப்பா செய்யணும், சோம்பேறித்தனமா செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா புருஷ லட்சணம் என்ன தெரியுமா? ஆம்பளைக்கு நல்ல லட்சணம் என்னது? ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும். வேலைக்கு போறதுதான் புருஷ லட்சணம் என்னது? வேலைக்கு போறது. அப்போ வேலை ஒரு மனுஷன் நல்லா செய்யணும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா வேலை செய்யறாங்க. ஆனா அந்த வேலை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த வேலை அவங்களுக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? வேதம் அதான் இன்னொரு பைபிள்ல பொதுமொழி ஒரு பைபிள் அதுல என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பார்த்த வேலையானது அவங்க வாழ்க்கைக்கே கசப்பாயிப்பாங்க. அந்த அளவுக்கு அடிமைத்தனம், அந்த அளவுக்கு கொடுமையால் அவர்களை எகிப்து தேசத்தில் வேலை வாங்கினாங்க. அவர்கள் முறையிட்ட ஒரு காரியம் என்றால், அவர்கள் வேலை பார்த்த வேலையானது அவருடைய வாழ்க்கையில கசப்பாய் மாறிடுச்சு. வேலை கசப்பா மாறிட்டுங்க. அப்படி முறை அவங்க கசப்பா இருந்தா எந்த அளவுக்கு வேலை பார்த்திருப்பாங்க யோசித்து பாருங்க. மேல இருக்கிற அதிகாரிகள் எவ்வளவு துன்படுத்தி இருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. இப்படி அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு, அவ்வளவு வேதனையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வேலையானது
அவருடைய வாழ்க்கையில கசப்பாய் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வேதனை போட்டிருக்காங்க. நம்ம கசப்புனா என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏதோ ஒரு யாரோ பேசுற வார்த்தைகள் நம்ம கசப்பாய் நமக்கு தோன்று நம்ம சொல்றோம். ஆனா இவங்களை பார்த்த வேலையே அப்ப அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வேலை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனின்னு சொல்றோம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 50,000 சம்பளம். அவனுக்கு என்னப்பா, அவன் போய் ஏசியில போய் உட்கார்ந்துட்டு நல்ல சொகுசா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா நம்ம ஈஸியா பேசுறோம். நீங்க நிறைய பேர் ஈஸியா பேசணும். ஆனா அங்க எவ்வளவு டார்ச்சர் இருக்கு தெரியுமா? அங்க 8 மணி நேரம் வேலை கிடையாது. அவன் வீட்டுக்கு எப்ப போசா அப்பதான் போக முடியும். 8 மணி நேரம் வேலை இருக்கும், 9 மணி நேரம் வேலை இருக்கும், 10 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, 12 மணி நேரம் வேலை, சில நேரம் 14 மணி நேரம் கூட வேலை வாங்குவாங்க. வீட்டுக்கு அவன் எப்ப அனுப்புறானோ அப்பதான் வர முடியும். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா, ஐடி கம்பெனி சம்பளம், நம்ம இந்த சம்பளத்தை தான் பார்க்கிறோம். அவன் பேண்ட் சட்டை போட்டு அப்படி இன் பண்ணி நீட்டா போறதான் பார்ப்போம். ஆனா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அவ்வளவு வேதனைப்படுவான். அதை காட்டிலும் பல மடங்கு வேதனைப்பட்டவர் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். வேலை அவங்க பார்த்த வேலையானது கசப்பாய் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்து வேலை வாங்கினார்கள். வேலை இருக்கிற அடிப்பாங்க, அடிச்சு வேலை வாங்குவாங்க, திட்டி வேலை வாங்குவாங்க. சாப்பிடுறதுக்கு கைய வச்சா சாப்பிடக்கூடாது. நான் சொல்லும் போதுதான் நீங்க செய்யணும், சாப்பிடணும். தண்ணி தாக எடுத்தா தண்ணி தாக உடனே தண்ணியை தூக்கி குடிக்க முடியாது. நான் சொல்லும் போதுதான் தண்ணி குடிக்கணும். இவ்வளவு வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டமானது அவருடைய வாழ்க்கையில கசப்பாய் மாறிவிட்டது. அப்படி அந்த கசப்பாய் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, என்னுடைய முறையிடுதலை கேளுங்கப்பா. நாங்க இவ்வளவு எங்களுடைய வேலை எங்களுக்கு கசப்பாய் மாறிடுச்சு, என்னுடைய வேலை கசப்பாய் மாறிடுச்சு, எங்களை விடுவீங்க, எங்களை பாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். அதனால தேவ ஜனமாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில அவர்களுக்கு வேலைகள் கசப்பா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வேற காரியங்கள் கசப்பா இருக்கலாம். வேலை இல்லாம மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள், இல்ல குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கசப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கசப்பா இருக்கிறதோ அந்த கசப்பெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கசப்பு இருக்கு அந்த கசப்பெல்லாம் தித்திப்பாய் மாற்ற போகிறார். எப்படி மாற்ற போறாரு? வாழ்க்கையில கசப்பு இருக்கா இல்லையா? நீங்க பார்த்தா கசப்பே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. கசப்பு இல்லைன்னா சந்தோஷம் தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கசப்பு இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து கசப்பான காரியங்கள் நிறைய நம்முடைய குடும்பத்துல கணவர் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், சொந்த பந்தங்கள் மூலமாய், சகோதரர்கள் மூலமாய் இப்படி வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த கசப்பை கர்த்தர் நிச்சயமாகவே மாற்ற போகிறார். இதைதான் அவர்கள் முறையிட்டார்கள். கசப்பை, ஆண்டவரே வேலையில நான் கவலைப்படு, கஷ்டப்பா என் வேலை கசப்பாய் மாறிட்டது ஆண்டவரே, அந்த வேலையை எனக்கு என்ன செய்ய மாற்று. ஒருவேளை உங்க பிள்ளைங்க கூட வேலை பார்க்கலாம், தூரமாய் போய் பார்க்கலாம். அவங்க தூரமாய் பார்க்கும் பொழுது இருந்து இப்போ பட்டணம், சென்னை பட்டணத்துக்கு போனா ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். வேலைக்கு இருந்து 5 மணிக்கே எழுந்து போறவங்க நிறைய இருக்காங்க. 5 மணிக்கே எடுத்து போகணும், வீட்டுக்கு வர்றது 10 மணிக்கு வருவாங்க. எவ்வளவு கஷ்டம், கஷ்டமா இல்லையா? எவ்வளவு வேதனை தெரியுமா? டிராவல், வேலை பார்க்க கூட பார்த்துடலாம், ஆனா டிராவல் 2-4 மணி நேரம் டிராவல் எவ்வளவு வேதனையா இருக்கும். அது டெய்லி போகும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குமா இல்லையா? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆமா அவங்க வேலை பார்க்கலாம், நம்ம ஈஸியா பேசுவோம். ஆனா அந்த எவ்வளவு வேதனை சொல்லி அவங்க போய் பார்த்தா தெரியும். ஒண்ணுமே இல்ல, வாரத்துல ஒரு நாள் தான் இங்க இருந்து நினைச்சிட்டேன் ஆவடிக்கு போறேன், வாரத்துல ஒரு நாள் ஆவடியில இருந்து போறேன், வாரத்துல ஒரு நாள் தான். ஆனா டெய்லி போறேன், வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு போறேன். எனக்கு அப்பா முடியலடா, எப்படா போய் படுப்புன்னு சொல்லி இருக்கு. இருந்து போன உடனே படுக்கணும் அப்படி இருக்கு. அதனால டெய்லி இங்க இருந்து எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க? 2 மணி நேரம் டிராவல், 3 மணி நேரம் டிராவல், 5 மணி நேரம்
அவரெல்லாம் வேலைக்கு போறாங்க. அவ்வளவு வேலை பார்த்து வாழ்க்கையில அவ்வளவு கசப்பாய் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே கசப்பாய் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை காணப்படுது. அந்த கசப்பான வாழ்க்கையை தித்திப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதைத்தான் அவர்கள் முறையிட்டார்கள். அல்லேலூயா. கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து ஐயோ என் வாழ்க்கையில அந்த கசப்பு போனா நல்லா இருக்குமே என்று சொல்லி கவலையோடு இருக்கீங்களா, அந்த கசப்பை உங்களுக்கு தித்திப்பாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அதில் சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த வசனம் வாசிக்கிறதெல்லாம் கவனிக்கணும். 23ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து தவிக்கிறாங்களாம். தவிப்பு. அதாவது அவர்கள் வேலையை கசப்பாய் மாறிடுச்சு. இரண்டாவது அவர்கள் என்ன முறைகிறாங்கன்னா அவருடைய தவிப்பு. இந்த தவிப்புனா என்ன இருக்குன்னா, தமிழ்ல நிறைய வியாக்கியானம் இருக்கு. அந்த தவிப்பு என்றால் மற்றவர்கள் நிமித்தம் நாம் படுகிற கஷ்டம். மற்றவர்களால் வருகிற பிரச்சனை. யாரால வர பிரச்சனை? மற்றவர்களால் வருகிற பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் இருக்கு, நிறைய தனிப்பட்ட மனிதர் இருக்கு. தன்னால பிரச்சனை வராது. அவனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஆனா அவன் கூட சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். உண்மையா இல்லையா? என் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, ஏமா உங்க வீட்டுக்காரு? என் வீட்டுக்காரர் ஒழுங்கா தான் இருக்காரு, அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் எப்படி வருவாருன்னு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மற்றவர்களால் வருகிற பிரச்சனை, அதுதான் தவிப்பு. தவிப்பு என்ன அர்த்தம்? தவிப்பு என்ன அர்த்தம்? மற்றவர்களால் வருகிற பிரச்சனை. அல்லேலூயா. மற்றவர்களால் வருகிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இருக்கு, இல்லாம இல்லை. நாமளே சரியா இருந்தாலும் நமக்கு நம்ம கூட சேர்ந்து சரியில்லாம ஏதாவது கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் சரி பண்ண. மற்றவர்களால் உங்களுக்கு என்ன செய்யாது? பிரச்சனை வராது. மற்றவர்கள் நிமித்தமா கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. மற்றவர்களால் நீங்க கஷ்டப்பட்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில ஐயோ நான் சரியா தானே இருக்கேன், இது நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியா தான் இருக்கிறோம், நாம் நீதியா இருக்கிறோம், நியாயமா இருக்கிறோம், புத்தகமா இருக்கிறோம், நாம் சரியா தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனை சில சரியாகல. மற்றவர்கள் நிமித்தமா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுதான் இல்லையா? வருது. சில பேருக்கு கணவரால பிரச்சனை, கணவரால பிரச்சனை. சில பேருக்கு மனைவியால பிரச்சனை. நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கு. கணவனால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை. இப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷன் நிமித்தமாய் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நாம என்ன செய்யற வம்புக்கே போகல, ஆனா நம்மளை தேடி என்ன வருது? வம்பு வருது. இதான் மற்றவங்களால வர்ற பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளை சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் நிமித்தமாய் நீங்க எந்தெந்த காரியத்தை நெருக்கப்படுறீங்களோ, மற்றவர்கள் நிமித்தமாய் நீங்க எந்தெந்த காரியத்தை கஷ்டப்படுறீங்களோ, அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள். அல்லேலூயா. அதனால தேவ ஜனமாய் இருக்கிற நீங்கள் மற்றவர்கள் நிமித்தமாய் நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அம்மாவுடைய பேரை ஏத்தி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இதை கேள்விப்பட்ட அந்த அம்மாவால சும்மா இருக்க முடியுமா? அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதுல இருந்து அந்த அம்மாவுக்கு சரியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. ஏன்னா ஐயோ என் பேரனுக்கு இப்படி ஆயிட்டேன், என் பேத்திக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அந்த அம்மா கவலைப்பட்டு அந்த அம்மா சரியா சாப்பிட முடியாமல், அந்த அம்மா சரியா தூங்க முடியாமல், அந்த பேரனை குறித்தோ அந்த பேத்தியை குறித்தோ கவலைப்பட்டு வாழ்க்கையை அப்படியே தவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் குடும்பத்துல நாமும் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த முறையிடுதலை கர்த்தர் சரி பண்ண போகிறார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த காரியத்தை குறித்து மற்றவர்கள் நிமித்தமாய் நெருக்கப்படுறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சரி பண்ணுவார். அல்லேலூயா. சரி பண்ணுவார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த காரியத்தை குறித்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு புலம்புறோம். நீங்க புலம்புறமா இல்லையா? அது யாரை குறிச்சு அதிகமா புலம்புறோம்? யாரை குறிச்சுங்க புலம்புறோம்? பிள்ளைகளை குறிச்சு ரொம்ப புலம்புறோம். உலகத்துல இன்னைக்கு பெற்றோருடைய புலம்பலே பிள்ளைகளை குறித்து தான். யாரை குறிச்சு? பிள்ளைகளை குறிச்சு. இன்னைக்கு அப்படி புலம்பி வந்திருக்கீங்களா? கர்த்தர் அதை சரி பண்ண போகிறார். பிள்ளைகளை குறித்து புலம்ப வேண்டாம். ஏனென்றால் அதை கர்த்தர் சரி பண்ண போகிறார். அதனால கவலைப்படாது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, என்ன செய்வது? அந்த தவிப்பே வேண்டாம். அதை குறித்து தவிக்கிறீங்களா? கர்த்தர் அதை மாற்ற போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைகள் என்னன்னா, அவர்கள் செய்த பாவத்துக்காக தண்டிக்கப்படல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 4 தலைமுறையா அடிமையா இருந்தாங்க. தலைமுறையா 4 தலைமுறை அடிமையா இருந்தாங்க. அவங்க 4வது தலைமுறை பாவமே செய்யல. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்படல. ஆனா இவங்களுக்கு தண்டனை இருக்கு. கஷ்டப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவம் இல்லை, இன்னொருத்தர்கள் யாரோ ஒருத்தர். அதுவும் அப்படி நெருக்கப்படுறது தன்னை சார்ந்த நிமித்தமல்ல, இன்னொரு தேசத்தின் ஜனங்கள் நிமித்தமாய் மற்றவர்களால் நெருக்கப்படுறார்கள். அல்ல, மற்றவர்கள் நிமித்தமாய் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் அதை சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா, அவர் கல்யாணமே பண்ணல. அவருக்கு கடன் வாங்க மாட்டாரு, கல்யாணமும் பண்ணல, நல்லா ஊழியம் செய்யறவர். அவருக்கு நிறைய காணிக்கைலாம் வரும். இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு ஊழியக்காரர், நல்லா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எப்பா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு கொடுங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப யார்கிட்ட இல்ல, யார்கிட்டயாவது வாங்கி கொடு, நான் கரெக்டா என்ன செய்யறேன், அது சொன்ன தேதியில கரெக்டா கொடுத்துருன்னு சொன்னார். இவர் என்ன செஞ்சாருன்னா யோசிச்சு பார்த்தாரு. சரி, கூட பழகமாச்ச, ரொம்ப கெஞ்சிறத பார்த்துட்டு அவர் கடன் வாங்கினது கிடையாது. ஆனா இவரு கெஞ்சிறத பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் 1 லட்சம் ரூபாய் கடத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. கடத்தை வாங்கி கொடுத்தாரு. வாங்கினது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆளை காணும். வாங்கினவரு ஆளை காணும், முடிஞ்சு போச்சு. இவரும் போன் பண்ற, போன் சுவிட்ச் ஆஃப். போய் வீட்டுக்கு தேடி போறதுனால அவரு இல்ல, ஆளுன்னு அனுப்பிடுறாங்க. இவர் என்னடா பழகினதுக்கு வாங்கணும். இப்ப வட்டிக்கார நினைச்சான், அந்த வாங்கினவர் நெருக்கிறது. எப்பா நீ வாங்கினிய, உன்னை நம்பிதான் கொடுத்தேன், அந்த பணத்தை திரும்ப கொடு, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இவர் கடன் வாங்க மாட்டாரு. வர்ற காணிக்கை வச்சா செலவு பண்றாரு. இப்போ அதுவும் பெரிய அமௌண்ட். நான் இப்போ உள்ள காலத்து சொல்ல, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்து சொல்றேன். அப்ப அது எவ்வளவு பெரிய அமௌண்ட். இவர் என்ன செய்யணும்னு தெரியல. அதுக்காக உட்கார்ந்து உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிடாம கேம, ஆண்டவரே நான் செஞ்சது தப்புப்பா, நான் செஞ்சது தப்பு. அவர் கேட்டான்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்தது அது ஏமா நான் பண்ண தப்பு, என் தப்ப மன்னிச்சுக்கோங்க ஆண்டவர்னு சொல்லி எனக்கு எப்படியாவது 1 லட்சம் தேவை சந்திக்க முடிஞ்சு அவர் அதுக்காக ஜெபம் பண்றாரு. 40 நாள் ஆச்சு. அப்படியும் ஒண்ணு நடக்கல. இனி வேலைக்கு ஆகாது. இப்ப கடைக்காரர் அவன் சொல்லிட்டாரு, அவர் கடைக்காரர் சொல்றாரு, நீ இன்னைக்கு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்ப இவர் யோசிச்சாரு, ஐயோ எல்லாரும் முன்னாடி நம்மள சட்டையை புடிச்சிட்டாருன்னா நமக்கு அவமானம் ஆயிரும், இனி உயிரோடு இருக்க நமக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற உயிரை விட்டுன்னு கூட என்ன வந்துருச்சு. அப்படி உயிரை விட்டணும், ஜீவனையே விட்டுன்னு அவ்வளவு கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு. அப்படி கஷ்டத்தோட இனி சாகதான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே முறையிட்ட பொழுது திடீரென்று ஒரு அம்மா அவருக்கு தேவையான அந்த பணத்தை கொடுத்து, காணிக்கையா கொடுத்து அந்த கடனை அடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த உதவியை கர்த்தர் அப்படியே செய்தார். இவர் யாரால கஷ்டப்பட்டாரு? அவரால கஷ்டப்படல, மற்றவங்களால. அப்படிதான் நம்ம செய்யறோம். நம்ம கூட இருக்கிறவர்களால் கஷ்டப்படுறோம், மற்றவங்க நிமித்தமாய் கஷ்டப்படுறோம்.
அதனால தயவு செய்து யாருக்கும் பண விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பண விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களால ஒருத்தர் உதவி பண்ண உங்கள்கிட்ட இருக்கா, நீங்க கொடுத்துருங்க. வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லி வாங்கி கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்கிட்ட இல்லப்பா என்னால முடியாது, நீ வட்டிக்கு வாங்கிடு, அது என்னால முடியாது. ஒருவேளை உங்களால அந்த கடனை அவன் திரும்ப கொடுக்கட்டாலும் உங்களால கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வாங்கி கொடுக்காதீங்க. மற்றவர்களால் வருகிற கஷ்டம், மற்றவர்களால் வருகிற நெருக்கம்னா தவிப்பு. இந்த தவிப்பு இருந்தா கர்த்தர் நினைச்சார் அவர்களை விடுவித்தார். அதனால இந்த காலவெளியிலே நீங்கள் எந்த காரியத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, மற்றவர்களால் நெருக்கப்பட்டு மற்றவர்கள் நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டு நீங்கள் காணப்பட்டால் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய போறார்? உங்க கசப்பான வாழ்க்கையை மாற்ற போகிறார். இரண்டாவது என்ன செய்ய போகிறார்? மற்றவர்கள் நிமித்தமாய் வருகிற கஷ்டத்தை சரி பண்ண போகிறார். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் பிள்ளை என்ன செஞ்சாங்களா? ஒன்று விட்டார்கள். ஒன்று விட சொல்லி ராஜா உத்தரவு போட்டார். என்ன பண்ணாரு? முதல் பிள்ளை. அல்லேலூயா. அதை வாசிப்போம். 19வது வசனத்தை வாசிக்க நல்லா அதை வாசிங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம், எடுங்க வேதத்தை எடுங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 16 வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் நல்லா பாருங்க. எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு போதும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? சாகடிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட 3வது காரியம் என்னது? ஆண் பிள்ளையெல்லாம் சாகடிச்சாங்க. ஏன் ஆண் பிள்ளையை சாகடிச்சாங்கன்னா அப்பதான் என்ன செய்யாது? வம்சம் விருத்தி அடையாது. ஆண் பிள்ளை செத்து போச்சுன்னா மறுபடியும் என்ன செய்ய முடியாது? சந்ததி உருவாகாது. அல்லேலூயா. புரியுதா? புரியல நான் சொல்றது? ஆண் பிள்ளையை அழித்து விட்டால் சந்ததி என்ன செய்யாது? உருவாகாது. அதனால என்ன செய்யுங்க? இஸ்ரவேலுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளை என்ன செய்யணுமா? அந்த மருத்துவரை என்ன செய்யணும்? கொன்று விட வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதுக்காக தான் கர்த்தரிடத்தில் முறையிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, என்னுடைய முதல் பிள்ளையா இருக்கிற என்னுடைய ஆண் பிள்ளையை கொண்டு விடுகிறார்கள் ஆண்டவரே, அதை நீ என்ன செய்ய பார்த்துக் கொள்ளும். ஆண் பிள்ளையை சங்கரிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறது? வளரக்கூடாது. முன்னாடிலாம் ஆம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றால் ஆம்பளை பிள்ளை தான் என்ன செய்வாங்க? பெற்றவங்களை பார்ப்பாங்க, குடும்பத்தை நடத்துவாங்க. அப்படிலாம் இப்ப அப்படி கிடையாது. ஆம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏனென்றால் ஒரு ஆண் நிமித்தமாய்தான் ஒரு சந்ததி என்ன செய்ய முடியும்? உருவாக முடியும். அதான் ஆணை பெருசா பேசல, ஆணும் பெண்ணும் சமந்தான். ஆனா இதை வைத்து என்ன செய்யறாங்க? ஆண் பிள்ளைய உயர்த்தியா வச்சுட்டாங்க. ஆம்பளை தான் பெருசு, பெண்கள் தான் சிறுசு, அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க முன்னோர்கள். அதெல்லாம் தவறான ஒரு காரியம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்றது, ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? அழித்து விட வேண்டும். அல்லேலூயா. எதுக்காக முறையிட்டார்கள்? அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாய் நாம் புரிந்து கொள்ளனா நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும். சந்ததி யாரு? உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க. இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதைத்தான் அவர்கள் முறையிட்டார்கள். நிறைய காரியம் இருக்கு. அதுல முறையிட்ட 3 காரியத்தை நான் சொல்லிருக்கேன். முதலாவது காரியம், வேலையின் நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையே கசப்பாய் மாறிவிட்டது. 2வது காரியம் என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில தவிப்பு, மற்றவர்கள் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள்.
அதே போல மூணாவதாக அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அதாவது நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லாதான் பழகுவாங்க, நம்ம கூட நல்லாதான் பழகுவாங்க. ஆனா நம்ம கூட பழகிட்டு நினைச்சுவாங்கன்னா நம்ம கூட நல்லா பழகினாலும் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பத்தி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாருங்க, இந்த பிள்ளைங்க அழிந்து போகணும், இந்த பிள்ளைங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. வெளியில சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும். நம்மகிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க, உங்க பிள்ளை நல்லா பேசுறாமா, நல்லா படிச்சிருக்காமா, நல்லா வருவாமான்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? இவன் விளங்காம போயிடும், நாசமாக போயிடும், இந்த குடும்பமே உருப்படாம போயிடும். நம்முடைய சந்ததி அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இதான் கர்த்தர். நம்முடைய முறையிடுதலை கேட்கிறவர். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா மாறுவார்கள். அதாவது கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல். ஒளிவு மர கன்றை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒளிவு மரம் எப்படி தெரியுமா? அதாவது நோவா காலத்துல மழை பெஞ்சு உலகமே அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஒளிவு மரம் அழியாது. அந்த ஒளிவு மரத்துல போய் தான் அந்த புறா அடிச்சிருந்து ஒரு இலைய பறிச்சு கொண்டு கொடுத்துச்சு. அப்போ உங்களுடைய உங்க பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்னு என்ன அர்த்தம்னா, உங்க சந்ததி அழியாதுன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளை யாரும் அழிக்க முடியாது, உங்களுடைய சந்ததி யாரும் அழிக்க முடியாது. அதனால என் பிள்ளைய அவங்க அழிச்சிருவாங்களோ, இவங்க அழிச்சிருவாங்க, என் பிள்ளைங்களுக்கு அவங்க சூனியம் வச்சிருக்காங்க, அவங்க மந்திரம் வச்சிருக்காங்க, என் பிள்ளைங்க வம்பா போயிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நமக்கு பிள்ளைகளை தந்தவர் யார்? கர்த்தர். நமக்கு பிள்ளைகளை தந்தது யார்? கர்த்தரா இல்லையா? கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பிள்ளையை அழிக்க விடுவாரா? உங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தவர் கர்த்தர். உங்க பிள்ளைகளை அழிப்பதற்கு ஒரு நாளும் விட மாட்டார். அதனால பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க சந்ததியை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும். உங்க பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாடியே ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய நிலைமை இப்போ ஒருவேளை மாறி இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைங்க நிச்சயமாய் நல்லா இருப்பதை நீங்கள் உங்களுடைய கண் காணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கும். நிச்சயமா நிச்சயம் பார்க்கும். அல்லேலூயா. ஆனா உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டது நிறைய காரியங்கள், இது ஒரு சில காரியங்கள். அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம் இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கசப்பு இருக்கோ அந்த கசப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக நாம் எந்த காரியத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தவிப்பெல்லாம் மாறப்போகிறது. மூணாவதாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நாம் அப்படியே கண்ண மூடி நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல முறையிடுங்க. இதுவரைக்கும் முறையிட்ட காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இதுவரைக்கும் முறையிட்ட காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்டு பதில் கொடுத்து விட்டார். இனி முறையிடுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டு நிச்சயமாகவே பதிலளிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்புக்கொடு.